இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல சார், நான் இந்த அண்டர் கவர்லயே இருந்துக்கிறேன். ஏடி நீ யாருங்கறத மறந்துட்டியா? 2021 பேட்ச்ல நீ தான் டாப்பர். உன்னோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸும் தைரியமும் அந்த பேட்ச்ல யார்கிட்டயும் பார்க்கல. நான் இந்த யூனிஃபார்ம் போட்டது ப்ரமோஷனுக்காக இல்ல சார், எங்க அம்மா மேல உள்ள கலங்கத்தை துடைக்கிறதுக்கு. என் அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு என் ஃபேமிலிக்கு நான் ப்ரூவ் பண்ற வரைக்கும் இந்த அண்டர் கவர் தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்பவே நாங்க இந்த மிஷனை ஆன் பண்றோம் சார். தேங்க்யூ சார். போலாமா சீனியர்? எஸ் ஏடி. ஒரு பொண்ணுங்கிறவ சாதாரணமானவ கிடையாது. அவதான் இந்த சமுதாயத்தை கட்டமைக்கிறதுக்கான அஸ்திவாரமா என்னைக்குமே இருந்திருக்கா. பெண்ணும் தமிழ் மொழியும் ஒண்ணு. எவ்வளவு தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு தலைமை தாங்கிறதுதான் நம்ம தமிழ் மொழியோட சிறப்பு. அப்படித்தான் நம்ம தமிழ் பெண்களும். காதல், கல்யாணம், சம்பிரதாயம், இப்படி பிரச்சனைகள் எந்த ரூபத்துல வந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிச்சு சிறப்பா வழிநடத்துறவங்க தான் நம்ம பெண்கள். ஹலோ இந்திராணி அவர்களே, யாருங்க நீங்க? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்ல உன் குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? டேய், யாருடா நீ? என் குழந்தை எங்க வச்சிருக்க? எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும், அதுவும் கேஷா. பணத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு தனியா வரேன். அப்படி மட்டும் நீ வரல, அப்புறம் உன் குழந்தையோட உயிருக்கு நான் பொறுப்பு இல்ல, பாத்துக்க. ஹலோ, என்னமாச்சு? போன்ல என்னமா சொல்றான் அவன்? என்ன மேடம், நீங்க போய் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எனக்கு ஒரு போன் பண்ணியிருந்தா நானே உங்களை தேடி வந்திருப்பேனே மேடம். யோ சார், என்னைய அவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? இவங்க யாருன்னு தெரியுமா? தினத் பத்திரிகையோட MD இந்திராணி மேடம். விஷயத்தை கேள்விப்பட்டேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள உங்க குழந்தை உங்களுக்கு நல்லபடியா கிடைப்பா. சார், என் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க மேடம். இதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு அண்டர் கவர் டீம் இருக்கு மேடம். காய்ஸ், நமக்கு அடுத்த ஆபரேஷனுக்கான டீடைல்ஸ் விஜயகுமார் சார் இப்ப லைன்ல வந்து சொல்லுவாரு. எஸ் ஏடி. ஹாய் गाइस. ஹலோ சார். 1 ஹவருக்கு முன்னாடி இந்திராணி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்கிருந்து தான் அவங்களோட குழந்தை கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் நடந்த இடம் MVM இண்டோர் ஹால். அந்த மெயின் அக்யூஸ்ட் இன்னும் 3 ஹவர்ஸ்ல பணத்தை எடுத்துட்டு வரலன்னா குழந்தைய ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான். அதுக்குள்ள அந்த கும்பலை நம்ம எப்படியாவது பிடிச்சாகணும். எஸ் சார். Go ahead. அந்த ரவுடிங்க வந்த டைம் 9:50. அவங்க குழந்தைய கடத்திட்டு போன டைம் 10:05.
இந்திராணி மேம் ஸ்டேஜ்ல பேச போனப்போ டைம் 9:45. இந்திராணி மேம் ஸ்டேஜுக்கு போன கேப்ல தான் குழந்தைய கடத்திருக்காங்க. இப்ப டைம் 11:15. அந்த ரவுடி பணத்தை ரெடி பண்ணிட்டு 3 மணி நேரத்துல வரணும்னு சொல்லிருக்கான். அப்போ அவங்க குழந்தைய கடத்திட்டு ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பே இல்லை. கரெக்ட் தான். அப்போ அவனுக்கு இந்த சரௌண்டிங் தான் இருக்கணும். ஆனா அவனுக்கு எங்க இருப்பானுங்கன்னு எப்படி எக்ஸாக்டா கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரிஞ்சு ஆமினி வேன்ல குழந்தைய கடத்திட்டு போயிருக்காங்க. பைபாஸ் ரோடு வழியா போக வாய்ப்பில்லை. ஏன்னா சிட்டி தாண்டி போற எல்லா டோல்லையும் விசாரிச்சாச்சு. ஊருக்குள்ள புகுந்துதான் போயிருக்கணும். சோ ஊருக்குள்ள புகுந்து போனா பக்கத்துல எந்த ஏரியா வருதோ அங்க இருக்கதான் சான்ஸ் இருக்கு. காய்ஸ், இப்ப நம்ம கையில இருக்கிற ஒரே க்ளூ இந்த பொம்மைக்காரு மட்டும்தான். சோ we have to go. வாங்க, நாம சந்தேகப்படுற மாதிரி ஆட்கள் கன்ஃபார்மா இங்கதான் இருக்கணும். சரி, ஆளுக்கு ஒரு பக்கமா போவோம். எல்லாரும் கான்ஃபரன்ஸ்ல கனெக்டா இருப்போம். ஐயோ, அத்தை பாத்துட்டாங்களே. இப்ப வசமா மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்றது?